இன்னைக்கு ரத்த கொதிப்பு ரொம்ப மோசமான நோய்ங்க. பக்கவாதம் ஆரம்பித்து, இதய நோய்கள் ஆரம்பித்து, சிறுநீரக செயல் மாற்றம் சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் ஆரம்பித்து, லிவர் சிரோசிஸ்ல அதேபோல இரத்த குழாய்கள்ல ஏற்படுகின்ற இரத்த கட்டிகள் வரை நம்மை சிரமப்படுத்துகின்ற மோசமான நோய்கள்ல ஒன்று இது இரத்த கொதிப்பு தான். இரத்த கொதிப்புக்கு எந்த மருந்து மாத்திரை நீங்கள் பின்பற்றிக் கொண்டிருந்தாலும் கூட, நான் சொன்ன விஷயங்கள் உணவில் இருக்கக்கூடிய கவனம், தூக்கத்தில் இருக்கக்கூடிய கவனம், மன அழுத்தத்தை மாற்றுவதற்கான தியான பயிற்சிகள், இவை அனைத்துக்கும் மேலாக ரக்ஷக் மாத்திரைகளை அல்லது மருதம்பட்டை சார்ந்த, செம்பருத்தி சார்ந்த சுலபமான மருந்துகளை சேர்த்து ஒரு இணை மருந்தாக, துணை சிகிச்சையாக நாம் எடுத்துக்கொள்ளும்போது, உயர் இரத்த அழுத்தம் சார்ந்த நோயும் சரி, அதோடைய பக்க விளைவும் சரி, அற்ற ஆரோக்கிய பெருவாழ்வு நமக்கு சாத்தியம்தான். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களோட கம்யூனிட்டியில ஷேர் பண்ணுங்க. இந்த இரத்த அழுத்தம் சார்ந்த கேள்விகளோ, அல்லது நான் சொன்ன ஹோம் ரெமெடிஸ் சார்ந்த கேள்விகளோ, அல்லது ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு இருந்த சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா, இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல உங்க கேள்விகளை கேட்க முடியுமான்னு பாருங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது பதிலளிப்பதற்கு நிச்சயமாக முயற்சி செய்கிறேன்.